அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 3. நம்பிக்கை கொண்டோரே, வேதத்தை உடையோரில் ஒரு பிரிவினரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் ஈமான் கொண்ட பின் காபிர்களாக திருப்பி விடுவார்கள். அவனுடைய ரசூல் உங்களிடம் இருந்து கொண்டு அல்லாவின் ஆயத்துக்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் எவ்வாறு நிராகரிப்பீர்கள்? மேலும் எவர் அல்லாவை அவன் மார்க்கத்தை வலுவாக பற்றி கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்தப்பட்டு விட்டார். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள். இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாவின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துகளை, அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைந்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். இன்னும் நீங்கள் நரக நெருப்பின் குழியின் கரையில் இருந்தீர்கள். அதனின்று அவன் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெரும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் ஆயத்துக்களை, வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகிறான். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களில் ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெறுவார்கள். இறைவனின் தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் யார் தங்களுக்குள் பிரிவை உண்டு பண்ணி கொண்டு மாறுபாடாகி விட்டார்களோ அவர்களை போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள். அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு. அந்த மறுமை நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசமாய் வெண்மையாகவும், சில முகங்கள் துக்கத்தால் கருத்தும் இருக்கும். கருத்த முகத்துடையோரை பார்த்து, நீங்கள் ஈமான் கொண்ட பின் நிராகரித்து காபிர்களாகி விட்டீர்களா? அப்படியானால் நீங்கள் நிராகரித்ததற்காக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும். எவருடைய முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசமாக வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாவின் ரஹமத்தில் இருப்பார்கள். அவர்கள் என்றென்றும் அந்த ரஹமத்திலேயே தங்கிவிடுவார்கள். நபியே, இவையெல்லாம் அல்லாவின் வசனங்கள். இவற்றை உண்மையாகவே உமக்கு நாம் ஓதி காண்பிக்கிறோம். மேலும் அல்லாஹ் உலகத்தோருக்கு அநீதி இழைக்க நாடமாட்டான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தும் அல்லாவுக்கே உரியவை. எல்லா காரியங்களும் அல்லாவிடமே மீட்டு கொண்டு வரப்படும். மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீர்கள், தீயதை விட்டும் விலக்குகிறீர்கள். இன்னும் அல்லாவின் மேல் திடமாக நம்பிக்கை கொள்கிறீர்கள். வேதத்தை உடையோரும் உங்களை போன்றே நம்பிக்கை கொண்டிருப்பின் அது அவர்களுக்கு நன்மையாகும். அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டோரும் இருக்கின்றனர். எனினும் அவர்களில் பலர் இறை கட்டளை மீறும் பாவிகளாகவும் இருக்கின்றனர்.